Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 11th பயாலஜியோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக நாம் அந்த மிஸ்டேக்கை மற்ற பசங்களுக்கு நினச்சி போது அடுத்த வீடியோ சொல்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். சரியா? மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் இல்லை சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன், இது வந்து பி டைப் கொஸ்டின். சரியா? ஃபஸ்ட் ஒன் எடுக்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆ. சரியா? உளநீர் சார் வகைப்பாடு, அது தெளிவாக பார்த்துங்க. செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆ. சரியா? ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆ, அதாவது கூற்று 1 தவறானது ஆனால் கூற்று 2 சரியானது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன்றுக்குரிய ஆன்சர். சரியா? அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். அதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ. சரியா? அதாவது சி ஆப்ஷன். ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன். சரியா? குக்கர் பிட்டேசி. சரியா? இது வந்து பி ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சிக்கு வந்து சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. செவன்த் ஒன்வேர்டுக்கு இது வந்து ஃபுல்லாக பயோ பாட்னியோட ஒன்வேர்ட்ஸுக்கு. சரியா? செவன்த் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ. சரியா? அதுக்கப்புறம் எயித் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது வந்து பயோ பாட்னியோட 1 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோ ஜுவாலஜிக்கு பார்க்கலாம். பயோ ஜுவாலஜி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. செகண்ட் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஏ. சரியா? தேர்ட் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி. இரத்த நுண்ணாளங்கள் இதயத்தை விட்டு தள்ளி இருப்பதால் இரத்த ஓட்டம் மெதுவாக நடைபெறுகிறது. சரியா? அதனால் தேர்ட் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி. ஃபோர்த் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. செயல் மின்னழுத்தம் தாவுதல் வழி கடத்தப்படுகிறது. சரியா? அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ. சரியா? அலங்கார வகை சில்கி. சரியா? இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி. சரியா? அதை தெளிவாக பாருங்கள். செவன்த் ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் கடைசி எயித் ஒன்வேர்டுக்குரிய ஆன்சரும் ஏ தான். சரியா? இதெல்லாம் ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அதாவது பாட்னிலையும் 8 மார்க், ஜுவாலஜிலையும் 8 மார்க் வாங்கிட்டு போய் நினைக்கிறேன். பசங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.